மே 30 முதல் ஜூன் 5 வரை உள்ள காலத்திற்கு வாரத்திற்கு உண்டான மகரம் கும்பம் மீனம் ராசியில் உள்ள அனைத்து நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்கள். முதலில் மகரம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். உத்திராடம் 2, 3, 4 பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் குடும்பத்தினரை அனுசரித்து செல்ல வேண்டும். உடல்நிலையில் பாதிப்புகள் வரக்கூடிய சூழ்நிலைகள் தென்படுகிறது. புதனின் சஞ்சாரம் சாதகம், எனவே உள்ள நெருக்கடிகள் அனைத்தும் நீங்கும். திங்கட்கிழமை அன்று விழிப்புணர்வுடன் தேவை. திருவோணம் சனி, ராகு, கேது, சூரியன், குரு சஞ்சார நிலைகள் பாதகமாக இருப்பதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குரு பார்வையால் வியாபாரத்தில் இருந்த தடை விலகும். செவ்வாய் அன்று கவனம் தேவை. அவிட்டம் 1, 2 செவ்வாய் நீச்சம் அடைந்துள்ள நிலையில் அஷ்டமஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் உடல்நிலையில் கூடுதல் கவனம் தேவை. புதன் அன்று நிதானம் தேவை. இந்த மகரம் ராசியில் உள்ள அனைத்து நட்சத்திரங்களும் கபாலீஸ்வரரை வழிபட சங்கடங்கள் விலகும். அடுத்து கும்பம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். அவிட்டம் 3, 4 செவ்வாய் நீச்சம் அடைந்திருப்பதால் செயலில் நிதானம் தேவை. புதிய நண்பர்களிடம் எச்சரிக்கை அவசியம். தம்பதிகளுக்குள் அனுசரணை தேவை. புதன் அன்று மிகுந்த கவனம் தேவை. சதயம் ராசிக்குள் சனி, ராகு சஞ்சரித்தாலும் 5ஆம் இட குருவின் பார்வை ராசிக்கு இருப்பதால் இருட்டில் இருந்து வெளிச்சத்திற்கு வந்தது போல நிலைகள் மாறும். எடுக்கும் வேலைகள் வெற்றியாகும். வருமானம் அதிகரிக்கும். வியாழக்கிழமை அன்று கவனம் தேவை. போராட்டாதி 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதங்கள். குரு பகவான் உங்கள் வாழ்க்கையை வளமாக்குவார். அவருடைய பார்வைகள் 9, 11 ராசிக்கு கிடைப்பதால் செல்வாக்குகள் உயரும். முயற்சி வெற்றியாகும். இந்த ராசியில் உள்ள நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கற்பக விநாயகர். கற்பக விநாயகரை வழிபட உங்களுக்கு ஏற்படும் சங்கடங்கள் நீங்கும். அடுத்து மீனம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். போராட்டாதி 4 குரு பகவானின் பார்வை உத்தியோகம் தொழிலில் இருந்த நெருக்கடியை நீக்கும். முடிவிற்கு வராத வேலை எளிதாக முடியும். புதிய தொழில் தொடங்க மேற்கொண்ட முயற்சி வெற்றியாகும். பொருளாதார நிலைகள் உயரும். உத்திரட்டாதி விரயஸ்தானத்தில் சனி, ராகு சஞ்சரித்தாலும் குருவின் பார்வையால் வீண் செலவுகள் குறையும். புதிய வீடு, வாகனங்கள் வாங்கும் முயற்சிகள் வெற்றியாகும். கேது உடல்நிலையில் இருந்த பாதிப்பினை முற்றிலும் விளக்குவார். உங்கள் ஆரோக்கியம் மேம்படும். எதிர்ப்புகள் விலகும். ரேவதி சுக்கிரன், சூரியன், புதன் ஆகியோர் சாதகமாக சஞ்சரிப்பதால் எடுத்த வேலை வெற்றியாகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். அரசு வழியில் லாபம் உண்டாகும். இதுவரை இருந்த நெருக்கடிகள் உங்களை விட்டு விலகும். இந்த மீனம் ராசியில் உள்ள நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வீரராகவ பெருமாள். வீரராகவ பெருமாளை வழிபட சங்கடங்கள் விலகும்.